சிஎம் விஜயின் எலும்ப உடைச்சிடுவேன் என்று மாசாக பேசிய மார்க்கண்டையன். மாஸ் காட்டியவர்க்கே மாஸ் காட்டும் விதமாக மார்க்கண்டையனை கைது செய்த தமிழ்நாடு போலீஸ். சிறையில் இருந்த மார்க்கண்டையனை நேர்ல போய் சந்தித்து பேசிய உதயநிதி ஸ்டாலின். நேர்ல போய் சந்தித்தது மட்டும் இல்லாமல் ஆளும் தமிழ்நாடு அரசை கடுமையா விமர்சனம் பண்ணி பேசியிருக்கிறாங்க. அப்படி என்ன கடுமையா விமர்சனம் பண்ணி பேசினாங்க, இதெல்லாம் பத்தி தான் ஃபுல் டீட்டெயில்டா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் ஜெசோனா. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா தாராளமா கமெண்ட் சொல்லுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்டை பார்த்துட்டு தான் நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் பெஸ்ட்டாக எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, சிஎம் விஜய் அவர்களை குறித்து அவதூறா பேசினதுக்கு ஜூலை 20ஆம் தேதி தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் எம்எல்ஏ மார்க்கண்டையனை கைது பண்ணி பாளையங்கோட்டை சிறையில கைது பண்ணி வச்சிருக்காங்க. இந்த மார்க்கண்டையனை திமுக எதிர்கட்சி தலைவரான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு என்ன பண்ணாங்கன்னா, பாளையங்கோட்டை சிறையில மார்க்கண்டையனை பார்த்து சந்தித்து நலம் விசாரிச்சிருக்காங்க. அவர் மட்டும் தான் விசாரிச்சாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா, முன்னாள் அமைச்சர் கீதா ஜீவன், அனிதா ராதாகிருஷ்ணன் எல்லாருமே சேர்ந்துதான் இந்த மார்க்கண்டையனை சந்தித்து நலம் விசாரிச்சாங்க. நலம் விசாரிச்சது மட்டும் இல்லாம என்ன பண்ணுனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உதயநிதி ஸ்டாலின் இப்போ ஆளும் அரச குறித்து கடுமையா விமர்சனம் பண்ணி ஒரு பதிவு போட்டிருக்காங்க. அந்த பதிவுல என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, சர்வாதிகார சோஃபா மாடல் அரசால் பழிவாங்கும் நோக்கத்தில் கைது செய்யப்பட்டுள்ள கழக சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் மார்க்கண்டையன் அவர்களை பாளையங்கோட்டை மத்திய சிறையில் இன்று சந்தித்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு எல்லாரும் போய் சந்திச்சாங்களா, அதை குறித்து. சரியா? அடுத்ததாட்டு, சிறையில் இருந்தாலும் முன்பை விட இன்னும் வேகமாகவும் கழக பணி மக்கள் பணியாற்றிடும் உத்வேகத்துடன் உள்ள அண்ணன் மார்க்கண்டையன் அவர்களிடம் நலம் விசாரித்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவர்களின் விடுதலைக்காக கழக தலைவர் கே ஸ்டாலின் அவர்களின் வழிகாட்டுதலின்படி கழக வழக்கறிஞர் மேற்கொண்டு வரும் சட்ட நடவடிக்கைகளை எடுத்து கூறி ஆறுதல் தெரிவித்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது மார்க்கண்டையனுக்கு இன்னைக்கு சந்திச்சு பேசி ஆறுதல் கூறினாங்களா, அதை குறித்து. சரியா? அடுத்ததான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மிசா எமர்ஜென்சியை பார்த்து திமுக கழகம் தத்தி தாவி ஆட்சிக்கு வந்து தறிக்கட்டு அரசு நடத்தும் சோஃபா அரசின் கைது நடவடிக்கைகளுக்கு எல்லாம் கழகத்தின் கடைக்கோடி தொண்டர்கள் கூட அஞ்ச மாட்டார்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விமர்சனத்துக்காக செய்யப்படும் ஒவ்வொரு கைதின் போதும் நீதிமன்றத்திடம் குட்டப்படும் இந்த ஆட்சியாளர்கள் மக்கள் மன்றத்திலும் சரிவை சந்திப்பது உறுதி அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கடுமையா விமர்சனம் பண்ணி பேசினாங்க. இப்போ ஆளும் அரச குறித்து. ஏன் இவ்வளோ கடுமையா விமர்சனம் பண்ணி பேசினாங்கன்னா, அதுக்கு இந்த வழக்கோட பின்னணி பத்தி பார்க்கும்போது, தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் எம்எல்ஏ மார்க்கண்டையன் கரெக்டா ஜூலை 18ஆம் தேதி கோவில்பட்டியில ஒரு திமுக பொதுக்கூட்டம் நடந்துச்சு. அந்த பொதுக்கூட்டத்துல இவர் கலந்துகிட்டு என்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிஎம் விஜய் குறித்து கடுமையா விமர்சனம் பண்ணி பேசினாங்க. அப்படி என்ன பேசினாங்க அப்படி நம்ம பார்க்கும்போது, இவ்வளவு கேவலமான ஒரு முதலமைச்சரை தமிழகம் மட்டுமல்ல இந்திய வரலாறே பெற்றது கிடையாது. இது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயமும் பேசியிருந்தாங்க. அது என்ன பேசியிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கும்போது, உன்னை சட்டமன்றத்துக்குள்ள வச்சு பாத்துக்கிறோம்டா. நாங்க என்ன கோமாளி பையல நினைச்சுக்கிட்டு இருக்கிற, சட்டமன்றத்தை பூட்டுவானா, பூட்டினா உனக்கு எலும்பு இருக்காது, உடைச்சிட்டு தான் உன்னை அனுப்பி விடுவானா. இதை பார்த்து கடுப்பான பி காசிராமன், தாவேகா நிர்வாகி பாலசுப்ரமணியன், தாவேகா வடக்கு மாவட்ட செயலாளர், இவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஜூலை 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தூத்துக்குடி மாவட்ட குற்றப்பிரிவு காவல்துறை அதிகாரி கிட்ட போய் ப்ரூஃபோட கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அதாவது எங்களுடைய சிஎம் விஜய் அவர்களை இந்த மாதிரி அவதூறா பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. உடனே போலீஸ் அதிகாரிகள் என்ன பண்ணாங்கன்னா, அதை வழக்கு பதிவு பண்ணிக்கிட்டு ஜூலை 20ஆம் தேதி டைரக்டா விளாத்திக்குளம் எம்எல்ஏ வீட்டுக்கு போறாங்க. யாரெல்லாம் போறாங்கன்னா, டிஎஸ்பி சுந்தரபாண்டியன், மாவட்ட குற்றப்பிரிவு டிஎஸ்பி கண்ணன், இவங்க எல்லாருமே சேர்ந்துதான் விளாத்திக்குளம் எம்எல்ஏ மார்க்கண்டையன் வீட்டுக்கு போறாங்க. சரியா? போனதுக்கு அப்புறம், சார் உங்க மீது புகார் வந்திருக்குது, நாங்க உங்களை கைது பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உடனே இவர் தென்னாவட்டா, நீங்க ஸ்பீக்கர் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டீங்களா, அதாவது ஸ்பீக்கர்னா சபாநாயகர்கிட்ட நீங்க பர்மிஷன் வாங்கிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. உடனே இவங்க தரப்புல இருந்து பேசி அவங்க தரப்புல இருந்து பேசி இந்த மாதிரி பேசி முடிச்சுட்டு ஒரு வழியா மார்க்கண்டையனை கைது பண்ணினாங்க. சரியா?
கைது பண்ணிட்டு வீட்டுக்கு வெளியே கூட்டிட்டு வந்து பார்த்தா அங்க எல்லாருமே போராட்டம் பண்றாங்க. எப்படி கைது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. அதையும் போலீஸ் அதிகாரிகள் தாண்டி அதெல்லாம் கிளியர் பண்ணிக்கிட்டு அடுத்தது நேரா எஸ்பி ஆபீஸ் கூட்டிட்டு வராங்க விசாரணைக்காக. சரியா? கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறமுமே எஸ்பி ஆபீஸ்க்கு முன்னாடியுமே போராட்டம் நடந்துட்டு தான் இருந்துச்சு. நம்ம எல்லாருமே அதெல்லாம் பார்த்துருப்போம். சரியா? அதையும் தாண்டி என்ன பண்ணாங்கன்னா, விசாரணை தொடங்கிச்சு. விசாரணை பண்ணது மட்டும் இல்லாம இவங்க மேல 3 பிரிவுல வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்குது. என்னதெல்லாம்னா, குற்றவியல், மிரட்டல், கொலை மிரட்டல். சரியா? பொது அமைதியின் இடையூறு விளைத்தல், இரு பிரிவினிடையே வெறுப்புணர்வு தூண்டுதல். இது 3 பிரிவின் கீழ வந்து இவங்க மீது வழக்கு பதிவு பண்ணப்பட்டுச்சு. அதுக்கு பிறகு எஸ்பி ஆபீஸ்ல இருந்து என்ன பண்ணாங்கன்னா, இந்த மார்க்கண்டேயன தூத்துக்குடி கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு மருத்துவ செக்கப் பண்ணதுக்கு அவர கூட்டிட்டு போறாங்க. அப்போ ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாமே வெளிய நின்னாங்க. அப்பவுமே கத்துனாங்க. என்ன துப்பாக்கி வச்சு மிரட்டுறாங்க, என்ன அடிக்க பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி கத்துனாங்க. இது எல்லாமே நான் வந்து பார்த்துட்டு தான் இருந்திருப்போம். சரியா? இந்த மாதிரி கத்துனாரு, கூச்சலிட்டாரு. அதுக்கப்புறம் மருத்துவ செக்கப்லாம் ஃபுல் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவர் நார்மல் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீதிமன்றத்தில ஒப்படைக்கப்பட்டாங்க. நீதிமன்றத்தில என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 15 நாள் நீதிமன்ற காவல்ல அவர் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதன் அடிப்படையில ஆகஸ்ட் 3ஆம் தேதி வரைக்கும் அவர் நீதிமன்ற காவல்ல தான் இருக்கணும். சரியா? சரி, ஓகே. இவ்ளோ நடந்திருக்கு. இவங்க எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கலையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடுத்தாங்க. சரியா? தூத்துக்குடி நீதிமன்றத்தில முன்ஜாமீன் கோரி மனு கொடுத்தாங்க. அது வந்து என்ன ஆயிட்டுன்னா, அந்த மனு ஜூலை 22ஆம் தேதி தள்ளுபடி ஆயிட்டு. சரியா? இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஜூலை 27ஆம் தேதி இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில நீதிபதி ஜி.கே. இளந்திரையன் முன் மார்க்கண்டேயன் ஜாமீன் மனு வந்து விசாரணை நடந்துச்சு. அப்போ மார்க்கண்டேயன் தரப்புல இருந்து யார் வாதாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழக்கறிஞர் பேரு வில்சன். அவரு தான் வாதங்கள வந்து முன்வைக்கிறாரு. அவருக்கு தரப்புல இருந்து வாதங்கள முன்வைக்கிறாரு இன்னைக்கு. ஆனா என்ன ஆயிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாதம் முடிவடையல. முடிவடையாத காரணத்தினால நீதிபதி என்ன சொன்னாருன்னா, இந்த விசாரணை வந்து நாளைக்கு நடக்கும் அப்படிங்கிற மாதிரி. சரியா? அதனால 28 ஜூலை 28ஆம் தேதி தான் தள்ளி வச்சிருக்காங்க. அதனால ஜூலை 28ஆம் தேதி, அதாவது நாளைக்கு தான் தெரிய வரும். வாதங்கள முன் வச்சு இவங்களுக்கு வந்து ஜாமீன் குடுக்குறாங்களா அப்படிங்கிற மாதிரி நாளைக்கு தான் நம்மளுக்கு அதிகபூர்வமா தகவல் வந்து தெரிய வரும். ஆனா இன்னைக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை உயர்நீதிமன்றத்தில வந்து மார்க்கண்டேயன் தரப்புல இருந்து வாதங்கள முன் வச்சாங்க. சரியா? வழக்கறிஞர் போய் வாதங்கள முன் வச்சாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும். அது மட்டும் இல்லாம எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, பாளையங்கோட்டை சிறையில போய் மார்க்கண்டேயனை சந்திச்சு நலம் விசாரிச்சு பேசுனாங்க. பேசுனது மட்டும் இல்லாம பதிவும் போட்டிருந்தாங்க. சரியா? இந்த வீடியோ பார்க்குற நீங்க ஆல்ரெடியே மார்க்கண்டேயன் சிஎம் விஜய் அவர்கள குறித்து மாசாக பேசி பாளையங்கோட்டை சிறையில வந்து கம்பி எண்ணிட்டு பட் இன்னைக்குமே என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 27ஆம் தேதி உயர்நீதிமன்றத்தில முன்ஜாமீன் விசாரணை நடந்துச்சு. பட் என்ன ஆயிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விசாரணை முடியாத காரணத்தினால அடுத்த நாள் ஒத்தி வச்சிருக்கிறாங்க. நீங்க சொல்லுங்க. இந்த மார்க்கண்டேயனுக்கு முன்ஜாமீன் கிடைக்குமா? கிடைக்காதா? இத குறித்த உங்களுடைய கருத்து என்னன்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல சந்திக்கிறேன். பாய்.